ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல மீன் நல்லா சுத்தமாக கழுவிடுங்க. இப்போ வந்து அரைக்க தேவையான மசாலா இது வந்து வெங்காயம், பூண்டு, இஞ்சி கொஞ்சம், பச்சை மிளகாய், மிளகாத்தூள், உப்பு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இதுதான் மெயின், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இதை போட்டு நம்ம மிக்ஸியில் அரைக்க போகிறோம். மிக்ஸி ஜார் பக்கத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் போட்டு அரைக்க போகிறோம். இது கூட சேர்த்து கொஞ்சம் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தனி மிளகாத்தூள் ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, தக்காளி, மீன் வறுவல் மசாலா கொஞ்சம் போட்டுக்கணும். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கணும். அரிசி மாவு ஆட் பண்ணுற பாருங்கள். அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு கொஞ்சம் லெமன் ஸ்வீஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் லெமன் நல்லாயிருக்கும். கொஞ்சம் லைட் புளிப்புக்கு இது சேர்த்தா நல்லாயிருக்கும். இதை ஒரு மிக்சியில் ஒரு அரைச்சிக்கலாம். அப்புறம் மீன் எடுத்துக்கலாம், வறுக்க வேண்டிய மீன். இது என்ன மீனுன்னு சொல்லுங்கள் நீங்களே கமெண்ட்டில். அந்த மீனில் வந்து இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கை வச்சே கலர்னிங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மீனில் நல்லா மசாலா ஒட்டும், சூப்பராக ஒட்டியிருக்கும். நம்ம அரிசி மாவுலாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா ஒட்டிக்கும். நம்ம கொஞ்சம் நல்லா தேய்ச்சி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு ஹாஃப்அன்ஹவர்லேருந்து 3/4 மணி நேரம் நல்லா உருட்டும். அப்போ தான் கொஞ்சம் அதில் நல்லா இறங்கும், அந்த உப்பு காரம்லாம் இறங்கியிருக்கும். நல்லா இது மாதிரி பெரட்டிக்கோங்க. அப்புறம் தோசை தவாவில் நல்லா கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். கொஞ்சம் சூடான பிறகு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் ஃப்ரை மசாலா தூக்கி வச்சிட வேண்டியது. மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போது வந்து இது வந்து கரெக்டான பதத்தில் கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் போட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். ஃபிஷ் ஃப்ரை ரெடி. அடுத்து என்ன டிஷ் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுங்கள், நான் அதை செஞ்சு போடுறேன். உங்களுக்கு செய்ய சொல்கிறேன். பாருங்கள், நல்லா செவக்க வந்துச்சு. ஆகும் 3 to 5 minutes ஆகும் இது நல்லா செவக்கிறதுக்கு. இது நான் வீடியோக்காக நல்லா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எடுத்து சர்வ் பண்ணிட வேண்டியது. நல்லா அந்த நுரெல்லாம் அடங்கிச்சு பாருங்கள். படப்படன்னு நெடிக்கிறதுலாம் நினச்சி நல்லா மொறுன்னு டேஸ்டியாக மீன் வறுவல் ரெடி. உள்ளே சாஃப்டாக மேலே கிரிஞ்சியாக இருக்கும், நல்லாயிருக்கும். நம்ம தட்டில் வச்சு சர்வ் பண்ண வேண்டியதான். தேங்க்யூ.